ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்எல்சின்னு சொல்லக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, என்னென்ன ரோல்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்ற கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரியில் டிப்ளமோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரியில் வந்து 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான நம்பர் ஆஃப் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி மைன்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐடிசி இன் எனி இன்ஜினியரிங் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அண்ட் இன் பொசிஷன் ஆஃப் நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் எனி இன்ஜினியரிங் ட்ரேடில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 139 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 239 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ண முடியுன்றதுக்கான சில நோட் பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி அண்ட் எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து 18,000, செகண்ட் இயரில் வந்து 20,000, தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோலான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 14,000, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16,000, தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிஸ் வில் பி போஸ்டட் டு எனி பிளேஸ் ஆர் ஏரியா யூனிட் ஆஃப் என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி ஃபார் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கே வேணால் இந்த ட்ரைனிங்கான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இங்கே தான் தருவாங்கன்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்னென்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கண்டிஷன்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஒன்லி இந்தியன் நேஷனல் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 19/4/2024 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்சியோட வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனுடைய அஃபிஷியல் லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலே கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.